என்னுடைய வேரியேஷன் இதுலயே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து as it is சர்க்கிள் வந்து வருது ஆஃப் டயாமீட்டர் 40 mm. அப்ப என்ன பண்ணுவார்? இமேஜின் இட் இஸ் a circle. டிராயிங் வரைய தெரியாது. மார்ஜின் சென்டரா பண்ணுமா? இத வந்து 8 ஆ பிரிக்கணும்னா உங்க புக்ல தான் 12 ஆ பிரிச்சிருப்பாங்க. 12 லாம் தேவையில்லை. 8 ஆ பிரிச்சா போதும். 8 ஆ பிரிக்கணும்னா சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு வெர்டிகல் லைன் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? அப்புறம் இந்த ப்ராடக்ட் வச்சு 45 டிகிரி ஒரு லைன் அத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த பக்கத்துல ஒரு 45 டிகிரி இல்லையா? அந்த 45 டிகிரி மார்க் பண்ணி இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சென்டர் பாயிண்ட் டார்க்கா வச்சுக்கோ. இந்த சர்க்கிள்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்டையும் டார்க் பண்ணு. then 5d எவ்வளவு வருது? 5 into 40. 5 into 40 எவ்வளவு? 22 by 7 into 40 போட்டா வந்து 3.4 into 40 போட்டா வந்து 125.6 வருதா? 125.6. So 125.6 இருக்கு. ஒரு லைன் வந்து வருது. 120 சென்டிமீட்டர் போதுமா? சரியா? கரெக்ட்டா 125.6. 3 லாம் சைஸ் கேக்குறா அப்புறம் 4. இப்போ இந்த சர்க்கிள்ல பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. பேஸ் பாயிண்ட் வந்து 8. எத்தனை பிரிச்சிருக்க? 8. அப்ப அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் என்னது? 8. அப்ப அதை 8 க்கு மார்க் பண்ணிக்கணும். அதே பாயிண்ட ஒரு லைன்ல போட்டு இந்த இடத்துல A ன்னு மார்க். சரியா? இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல இது நேம் என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் நேம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இது பாயிண்ட் நம்பர் 2. 2 வந்து லைனுக்கு நேரா கொஞ்சம் கீழே இருக்கு. அதுவே பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4. 5 6 7 8 8 மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? சென்டர்ல இருக்க பாயிண்ட் வந்து C அப்படினா அது C. சோ இப்போ இது வந்து 125.6 மார்க் பண்ணிட்டோம். எண்ட் எங்க முடியுதோ அங்க ஒரு லைன் போட்டு இது வந்து B மார்க். இப்போ இத டிவைட் பண்றதுல தான் வந்து பார்த்தனா நம்ம சூட்சம் இருக்கு. அப்பதான் கர்வ் வந்து கரெக்ட்டா வரும். 125.6 வந்து என்ன பண்ணனும்? 8 ஆ பிரிக்கணும். ஓகேவா? சோ 8 ஆ பிரிக்கணும்னா 125.6 வந்து நாம என்ன பண்ணனும்? டிவைட் பை 8 ன்னு போடணும். போட்டா எவ்வளவு வருது? 12 இப்போ 15 mm னா நம்மளால மார்க் பண்ண முடியும். இப்போ இதுவே வந்து 125.6 mm. ஓகேவா? mm ல வந்து பார்த்தா இதுதான் வந்து 10 mm பிரகாரம் சொல்லணும்னா சென்டிமீட்டர். ஓகேவா? 125 ன்றது 1 2 3 4 5 இது வந்து 6. 125 126 நடுவுல கொஞ்சம் தள்ளி கரெக்ட்டா 125.6 ல நீ மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்ப 125.6 உன்னால என்ன பண்ண முடியாது? எக்ஸாக்ட்டா மார்க் பண்ண முடியாது. கரெக்ட்டா? அப்ப நீ என்ன பண்ணுவ? ரஃபா இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் வச்சுடா 125.6 இந்த முடிவு. அது 125.6 இல்லையான்னு உனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் திங். இப்போ வந்து 8 ஆல டிவைட் பண்ண எவ்வளவு வந்திருக்கு? 15.7. அப்ப 15.7 வந்து தெரியும் 0.7 இது 5 இது வந்து 6. அப்ப 0.7 இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்க சோ 15.7 வந்து எத்தனை வாட்டி வந்து கரெக்ட்டா வந்து ஜட்ஜ்மென்ட்டா வைக்க முடியும்? ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் வந்து தப்பு வரும். அப்ப தப்பு வந்துட்டே போதினாலும் கொஞ்சம் கொஞ்சமா அது ஆட் ஆகி வந்து பார்த்தா இன்னும் நிறைய கேப் வரும். ஓகேவா? அதனால அதை நாம 15.7 பிரிக்கக்கூடாது.
நாம என்ன பண்ணோம்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை எக்ஸாக்ட்டா பாதியா போடணும். 125.6 divided by 2 என்னது? 62.8. 62.8ன்றது 63 ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 0.8 நம்மளால எக்ஸாக்ட்டா லொகேட் பண்ண முடியாது. அப்ப நாம என்ன பண்ணலாம்? 63 mm வந்து வச்சுக்கலாம். சோ இங்க இருந்து 63 mm ல என்ன பண்ற? ஒரு லைன் பாயிண்ட் வந்து வச்சுக்கிறேன். அப்ப அது எத்தனாவது டிவிஷனா இருக்கும்? டோட்டல் டிவிஷன்னா பாதி எத்தனை? 4. இது வந்து 4th டிவிஷன். சரியா? இப்போ இதுல பாதி எவ்வளவு? 31.5. 63 ல பாதி எவ்வளவு? 31.5. அப்ப இங்க இருந்து 31.5 எடுத்து நான் 2 மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 4 ல பாதி 2. அதே மாதிரி இதுவும் வந்து என்ன இருக்கும்? 63 க்கு நியர் பைல இருக்கும். அப்ப நான் இதுக்கு என்ன பண்றேன்? 31.5 வந்து நான் என்ன பண்றேன்? 6 மார்க் பண்ணிக்கிறேன். இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ சார். இப்போ 15.7 ஒரு டிவிஷன். அத வந்து காம்பஸ்ல வந்து எடுத்துட்டு இங்க வச்சு 15.7, இங்க ஒரு 15.7, இங்க ஒரு 15.7, இங்க ஒரு 15.7 மார்க். இப்போ என்ன ஆகும்னா இது எக்ஸாக்ட் கிடையாது. பட் வந்து எனக்கு சென்டர் கரெக்ட்டா கிடைச்சிருக்கு. இதோட சென்டர் கரெக்ட்டா கிடைச்சிருக்கு. இதோட சென்டர் எனக்கு கரெக்ட்டா கிடைச்சிருக்கு. இங்க வந்து எனக்கு என்ன வேரியேஷன் ஆகும்னா 0.02 தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஆனா நான் ஒவ்வொரு வாட்டி 15.1 15.1 15.1 எடுத்தனா இந்த கடைசியா எனக்கு 3 mm எக்ஸஸா வந்து நிக்கும். இல்ல 3 mm ஷார்ட்டேஜ்ல நிக்கும். ஒண்ணு எக்ஸஸ்ல நிக்கும் இல்ல ஷார்ட்டேஜ்ல நிக்கும். அதனால நாம என்ன பண்றோம்? இத பாதியாக்கி அதுல இத பாதியாக்கி அதுக்கு அப்புறம் இந்த பக்கத்துல இத பாதியாக்கி இப்போ ஒரு டிவிஷன் 3.1 வந்து நம்ம பண்ணிரோம். எடுத்து 8 ல இருந்து ஒரு ஆர்க், 2 ல இருந்து ஒரு ஆர்க், 4 ல இருந்து ஒரு ஆர்க், 6 ல இருந்து ஒரு ஆர்க். புரியுதா? இப்போ இத வந்து நான் என்ன பண்ணிறேன்? 1 3 5 7 8 இந்த பாயிண்ட் என்னது? 8. சோ 8 ல ஆரம்பிச்சு 8 ல முடியுது. ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. ரைட். இப்போ சர்க்கிள் லைட்டா போட்டுருக்கேன், லைன் லைட்டா போட்டுருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட் அந்த மார்க்கிங்ஸ் மட்டும் நான் டாட்டா போடுறேன். சரியா? இப்போ நான் வந்து சர்க்கிள்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் வரையறேன். சர்க்கிள்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையறேன். 8 க்கு ஏற்கனவே ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்தாச்சு. ஓகேவா? அடுத்தது 7 7ம் 1ம் சேர்ந்து ஒரே லைன்ல தான் வரும். ஏன்னா இது நேர் வரும். ஓகேவா? சோ 7 1 சேர்ந்த மாதிரி ஒரு லைன் வந்து இத வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் போட்டா போச்சு. அடுத்தது 6 C2 மூணுமே நேரா இருக்கும். இது அப்படியே வந்து ஒரு லைன் வந்து அடுத்தது 5 3 நேர் இருக்கும். அதுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணுங்க. அடுத்தது 4 4க்கு ஒரு லைன் மார்க் பண்ணுங்க. சரியா? இந்த ஸ்டெப் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? உனக்கே நல்லா மதியானம் தூக்கம் வருது. டைஸ் ஆஃப் பேட் வரையா